ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் இப்போ வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து இப்போது நிர்வாகிகள் கூட்டம் வச்சுருந்தாங்க. இந்த நிர்வாகிகள் கூட்டமெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாலெலாம் நல்லா தெரியும். கடல் போல் இருக்குது. இன்றைக்கி ராமநாதபுரம் கடலுக்கும் இங்கே உள்ள மக்களின் தலைகளும் வந்து கடல் போல் இருக்குது. அந்தளவுக்கு கூட்டம். எதிர்கட்சியெல்லாம் வந்து எல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, திமுக மற்றும் பழைய எடப்பாடி குரூப்லாம் வந்து ரொம்ப ஒரு நகைப்புக்கு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் அதையெல்லாம் முறியடித்து ஐயா வந்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அனைத்து சமூகங்களும் இது ஐயாவை இன்றைக்கி ஏற்றுக்கிறாங்க. இந்த விஷயத்தை பார்த்துட்டு இன்றைக்கி மற்ற கட்சிகளே வந்து ஐயாவோட செல்வாக்கை பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு உதயகுமார்லாம் பொறாமப்பட்டு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐயா பேர்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஓ பன்னீர்செல்வம் அப்படிங்கிற பேரில் வந்து போட்டு இது மாதிரி நயவஞ்சகத்தனத்தை எல்லாம் ஏற்படுத்துகிறாங்க. அது எதுவுமே இங்கே செல்லுபடியாகாது. ஐயா இந்த தொகுதியில் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக ஆகிறது உறுதி. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வாரணாசியில் காசியில் வந்து மோடி எம்பியாக வராங்க. இங்கே ராமேஸ்வரத்தில் ஐயா அவர்கள் எம்பியாக வராங்க. 2 பேருமே பாராளுமன்றத்துக்குள்ளே உள்ளே போகிறாங்க. ஐயாவுக்கு கண்டிப்பாக எதிர்காலத்தில் மந்திரி பதவிகள் கிடைக்கும். இந்த ராமநாதபுரம் தொகுதியை வந்து ஒரு வளர்ச்சி பெற்ற தொகுதியாக மாற்றுறதுக்கு உண்டான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. இந்த ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் ஐயாவுடைய வெற்றி பிரகாசமாக இருக்குது. மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவருடைய மாபெரும் ஆதரவு அவருக்கு இருக்கிறது. அதை தாண்டி அனைத்து சமுதாய மக்களுடைய ஆதரவும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கிறது. புரட்சி தலைவர் அம்மாவினுடைய ஒரு பிள்ளையாக செல்ல பிள்ளையாக வலம் வந்தவர். 3 முறை முதல்வராக இருந்தவர். அதனால் தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடி பிரச்சனையும் நன்கு அறிந்தவர். நிச்சயமாக ஐயா அவர்கள் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள். வெற்றி பெறுவது உறுதி. மீண்டும் பாரத பிரதமர் 3வது முறையாக மோடிஜி அவர்கள் பிரதமராவது உறுதி என்பதை நான் ஒரு சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த ராஜா முகமது சொல்லி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி பிரகாசமாக இருக்குது. 96% வாக்காகிறதுல அனைத்து வாக்குகளுமே கிடைக்கும். 2-3% தான் வாக்கு வந்து வேஸ்ட்டாக போகும். பாக்கி எல்லாம் ஐயாவுக்கு தான். ஏன்னா ஐயா நிற்கலை, அம்மா நிற்கிறாங்க. நாங்கள் அதிமுக தொண்டர்கள் கூட என்ன நினைக்கிறோம்னா, அம்மா தான் நிற்கிறோம்னு களப்பணியாற்றிருக்கேன். எங்களுடைய பாரதிய ஜனதா இருக்குது, மற்ற கூட்டணி கட்சிகளாக இருக்குது. எல்லா தொண்டர்களும் கடுமையாக உழைக்கிறாங்க களத்தில். சின்னம் தெரியாமல் இப்படி உழைச்சிட்டு இருக்காங்க. சின்னம் வந்தோன்னா அதோட உழைப்பு கரெக்டாக அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் ஐயா ராமநாதபுரம் பாராளுமன்றத்திலிருந்து டெல்லி போவது உறுதி. இந்த ராமநாதபுரம் மாவட்டம் நல்ல வளர்ச்சி அடையும். இது எங்களுக்கு கொடுத்த வரப்பிரசாதம். நாங்கள்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உரிமை மீட்பு தொண்டர்கள் சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம். ஏன்னா ஐயாவை இந்த களத்தில் கொண்டு எங்களுக்கு நிப்பாட்டி ஒரு பெருமையை சேர்த்த பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலைஜி அவர்களுக்கும் கோடான கோடி நன்றியை உங்கள் பொற்பாதங்களை சமைத்து ஐயா வெற்றியோடு டெல்லி வருவார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறதை பெருமையடைகிறேன்.